இன்றைக்கி சர்க்கரை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த நாட்டில் 50% தாண்டிடுச்சு. 50% மேற்பட்ட மக்கள் இந்த டயாபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்ததால் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய செரிமான மண்டலம் சரியாக இயங்குச்சு அப்படின்னாக்கும் நல்ல சர்க்கரை இருக்கும். நல்ல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும். அது அனைத்து செல்களிலும் போய் சேர்ந்து நமக்கு உடலை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாம் செரிமானம் ஆகாமையே உணவுகளை எடுக்கும்போது அந்த உணவுகள் கெட்ட சர்க்கரையாக மாறி நம்முடைய உடம்புல தங்கி நம்முடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் பார்த்திங்கன்னா சர்க்கரை. இந்த சர்க்கரை ஏன் அதிகரிக்குது, அது வராமல் இருக்கணும்னாக்கும் நாம் எந்த மாதிரியான உணவு முறைகளை கடைபிடிக்கணும், அப்படி வந்துட்டாக்கும் எப்படி பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி சர்க்கரை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த நாட்டில் 50% தாண்டிடுச்சு. 50% மேற்பட்ட மக்கள் இந்த டயாபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் டைப் 1 டைப் 2 அந்த மாதிரிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க. சின்ன குழந்தைகள்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 1.5 வயசு குழந்தையிலேருந்து பெரிய நபர்கள் வரைக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்ததால் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கும் தானியங்களை நாம் சாப்பிடாம முழுக்க ஒரு குறிப்பிட்ட அரிசி வகையை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதும், அதே போல் உணவு முறையில் மற்றும் ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றும் தின்பண்டங்கள் இப்போ இதுவும் காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக வளர்க்கப்படக்கூடிய கறி வகைகள் அதுகளை சாப்பிட்றது மூலியமாகவும் இது அதிகமாகிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிக்காததும் ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் பசித்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம எப்போ வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பழக்கமும் இதுக்கு காரணமாக இருக்குது. அதனை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு உள்ள நபர்கள் வரைக்குமே இருக்குது. இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னாக்கும் நம்ம வாரத்தில் 2 நாளைக்காவது எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ பெண்கள் அப்படின்னாக்கும் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள்னால் புதன் சனி, இந்த மாதிரி இந்த 2 நாட்களை பயன்படுத்தணும்னு நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது நம்முடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பலவிதமான நச்சுத்தன்மைகள் வெளியேறும். உடம்புக்கு குளிர்ச்சி தன்மை உண்டாகும். அந்த மாதிரி குளிர்ச்சி தன்மைகள் உண்டாகும்போது நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் பித்தப்பை, கணையம் இதனுடைய சூடு தனியும். அதே வேளையில் அந்த உறுப்புகள் மிகச்சிறப்பாக இயங்கும். அதே போல்
வெந்தயத்தை வந்து தொடர்ந்து வந்துட்டு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதிலும் குறிப்பாக வந்து முளை கட்டிய வெந்தயத்தை வந்து தொடர்ந்து வந்து காலை வேளையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கசப்பு சுவை நம்முடைய கணையத்தை வந்து செயல்பாட்டு கொண்டு வரும். இது போல் செஞ்சுக்கிட்டு வரும்போது வந்துட்டு நாம் வந்து இந்த சர்க்கரை அப்படின்றது அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்முடைய செரிமான மண்டலம் வந்து சரியாக வந்து இயங்குச்சு அப்படின்னாக்கும் நல்ல சர்க்கரை இருக்கும். நல்ல சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். அது அனைத்து செல்களிலும் போய் சேர்ந்து நமக்கு வந்து உடலை வந்து சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாம் வந்து செரிமானம் ஆகாமையே உணவுகளை எடுத்துக்கும்போது அந்த உணவுகள் வந்து கெட்ட சர்க்கரையாக மாறி நம்முடைய உடம்புல தங்கி நம்முடைய உடல் நலத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகுது. அதனால வந்து நல்ல செரிமான சக்தியோடு இருப்பதற்கு வந்துட்டு இந்த கரும்பு சாறு அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்போ வந்து யாருக்கெல்லாம் செரிமான தொந்தரவுகள் இருக்கோ அவங்கெல்லாம் கரும்பு சாறை வந்து குடிச்சிட்டு வரும்போது அது மிகச்சிறப்பான ஒரு செரிமான சக்தியை வந்து உண்டாக்கி நமக்கு வந்துட்டு சிறப்பாக உதவி செய்யும். இப்போ அது போல் வந்துருச்சு. இப்போ வந்து ஆண்டு கணக்கில் வந்து இருக்குது, இந்த மாதிரி இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கும் போது அந்த உடல் வந்து மீண்டும் வந்து சீராக்கத்தை அடையும். அப்போ நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நாரின் நரம்புகள் 72,000 வந்து தூண்டிவிட்டு அதோடு வந்து நாளமில்லா சுரப்பிகளை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள் 78 வந்து செயல்பாட்டு கொண்டு வர வச்சு அது வந்து சீராக்கத்தை வந்து தரும். அதே வேளையில் வந்துட்டு பாதிப்பின் தன்மையை பொறுத்து 1 மாதத்திலிருந்து ஒரு 6 மாதங்களுக்கு வந்து பாரம்பரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து தரும். இயல்பு நிலையில் வந்து நாம் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கும். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் வந்துட்டு போக நேச்சர் கியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.